குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புதன்கிழமை சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். வெஜிடபிள் ஊத்தப்பம் ப்ளஸ் இஞ்சி சட்னி, அதோட தேங்காய் சட்னி. இது மூணும் காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம், எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ இஞ்சி சட்னிக்கு தக்காளி 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 4 வத்தல் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி ஒரு விரல் நீளம் கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் இஞ்சி சட்னிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் வெஜிடபிள் ஊத்தப்பத்துக்கு என்னென்ன நறுக்கியிருக்கேன்னு பாருங்கள். கேரட்டு 2 கேரட்டு துருவி வச்சுருக்கேன் 4 பேருக்கு. 2 பெரிய வெங்காயம் நல்ல சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டையும் அப்படி தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோசும் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வெஜிடபிள் ஊத்தப்பத்துக்கு போட போகிறேன். இப்போ நம்ம சட்னிக்கு முதல்ல தாளிச்சிருவோம். வெசல் ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்லெண்ணெயை ஊற்றிருக்கேன். அதில் கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்கட்டும். அதில் இஞ்சியை ஆட் பண்ணிடுவோம், புளி ஆட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் வதக்கி நல்லா செவந்தோன்னே மிளகாயும் தக்காளியும் போட்டுருவோம். நல்லா வதங்கினோன்னா ஆற வச்சு உப்பு போட்டுருவோம். தக்காளி போட்டோன்னா உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும். வதங்கவும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடுவோம். இப்போ நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் அரைச்சிடுவோம். இப்போ தோசை ஊற்ற போகிறேன். நான் நேற்று செவ்வாய்க்கிழமைக்காக மாவு அரைச்சி இட்லி செஞ்சேன். அதை இன்றைக்கி ஊத்தப்பம் செஞ்சால் நல்லா சாஃப்டாக பஃபியாக இருக்கும். அதனால் நான் மறுநாள் ஊத்தப்பம் ரெடி பண்ணிடுவேன் புதன்கிழமை. இப்போ வெஜிடபிள் ஊத்தப்பம் ஊற்றிருக்கேன். நல்லா கனமாக திக்காக ஊற்றிருக்கேன். அதில் மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாமே தூவிடுவோம். தூவிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருவோம். மொறுன்னு வேக விட்டுருங்க. பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம். என்னென்ன வெஜிடபிள் வீட்டில் இருக்கோ அவ்வளவையும் சாப் பண்ணி போட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு அந்த வெஜிடபிளோட கலரு தான் தெரியுமே ஒழிய அது என்னென்னே தெரியாது. எல்லாமே சேர்த்து சாப்பிட்ருவாங்க மொறுன்னு தோசையோட. இந்த தோசைக்கு ஒரு 2 சட்னி வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இஞ்சி சட்னி நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கு நான் மேலே பொரிச்சு கொட்டணும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு பொரிச்சிட்டு இந்த இஞ்சி சட்னியை அதில் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். எப்படின்னா கடலைப்பருப்பு போடுறதுனால நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். நல்லா சட்னி பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஊத்தப்பம் ஊற்றிட்டேன். இஞ்சி சட்னி ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்குமே தேங்காய் சட்னி செய்ய தெரியும். இல்லைனாலும் நான் அடுத்த வீடியோவில் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். இப்போ நான் பரிமாறியிருக்கேன் பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனலில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.